கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த 5வது மாதத்திலே இந்த அதிகாலை வேளையில் தேவனுடைய சமூகத்திலே அவர்களுடைய இல்லங்களிலே குடும்பமாக தேவனை ஆராதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் அவருடைய வார்த்தை கேட்கவும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் நாம் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பல மாநிலங்களிலே அதிகமான துயரங்களோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் இந்திய தேசம் இப்பொழுது இருக்கிற நிலையை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். எல்லா இடங்களிலும் வேதனைகள் பெருகி இருக்கிறது. மாநிலங்களை நான் சொல்ல விரும்புவது இல்லை, நீங்கள் அவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர்கள். இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே நாம் இந்த 5வது மாதத்தின் காலவெளியிலே ஒருவேளை திருச்சபைக்குள் நாம் வர முடியாவிட்டாலும் நாம் இருக்கிற இடத்திலே கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சீக்கிரமாய் கர்த்தர் எல்லா நிலைகளையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் தடைகளை உடைக்கிறவர். நாம் ஆராதிக்கும் தேவன் காரியங்களை மாற்றுகிறவர். அவர் அறியாமல் இந்த தேசத்திலே ஒன்றும் நடைபெறுவது இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். சில காலங்கள் நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் அவரவர்கள் தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் என்னவே பேசிக் கொண்டிருக்கிற நாட்களிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திருச்சபைக்குள் இருக்கிற அருமையான விசுவாசிகளே, ஒரு மேய்ப்பருக்கு கீழே இருக்கிற விசுவாசிகள் அனைவருக்கும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சத்தியத்தை மீண்டு கொள்ளுங்கள். அதுவே இந்த நாட்களிலே உங்களுக்கு நன்மையானதை கொண்டு வரும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரமாக இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற ஒரு நேரமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை பாடுகிறேன். தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். திருச்சபைக்குள் இருக்கிறது போல அந்த பயத்தோடு உங்களுடைய இல்லங்களிலே இருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட கிரியை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். Yeshua
இயேசுவை போவே நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசுவை போவே நேசர் இல்லையே.
நாமத்தினாலே அன்பான திருச்சபை விசுவாசிகள் யாவரும் காலை வேளையிலே இந்த 5வது மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்திக்காய் காத்திருக்கிறவங்களோடு கூட பேசுவாரா. கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் நம்மை நடத்தினார். இந்த 5வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த காணொலி மூலமாய் உங்களுடைய இல்லங்களிலே குடும்பமாய் அமர்ந்திருக்கிற உங்களை ஒருவரோடு கூட ஆண்டவர் பேச வல்லமுடையவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலும் நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த மாதத்திற்காக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தையை என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய இல்லங்களிலே வேத புஸ்தகத்தில் அந்த வசனத்தை கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். சமாதானத்தோடு இருக்க காண்பீர், குறைவை காண மாட்டீர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கும் இல்லத்தை ஒரு கூடாரமாய் பாருங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய வீட்டில் இருந்தாலும், பெரிய அளவிலே நீங்கள் வசதிகளுள்ள ஒரு வீட்டிலே இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு சிறிய அளவில் உள்ள வீட்டிலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் சமாதானத்தோடு இருக்கிறீர்களா? குறைவில்லாமல் இருக்கிறீர்களா? இந்த 2 காரியத்தை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 5வது மாதத்திலே நமக்கு என்ன தேவை? இந்த நாட்களிலே இந்த செய்தியை கேட்கிற திருச்சபை விசுவாசிகளே, திருச்சபைக்குள் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேசம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது, அதை நீங்கள் கவனித்து இந்த வசனத்தை நீங்கள் சிந்திக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யோபுவை வாழ்க்கையிலே அவருடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய கூடாரம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். அதான் சமாதானம். சமாதானத்தை சொல்ல வேண்டுமானால் உங்களுடைய வீடு பாதுகாப்பா இருக்கிறதா? உங்களுடைய வீட்டின் வாசஸ்தலத்திலே எல்லாம் பத்திரமாக இருக்கிறதா? உங்களுடைய வாசஸ்தலத்தில் குறைவை காண மாட்டீர் என்றால், உங்களுடைய நீங்கள் இருக்கும் இடத்தில் உள்ள எல்லா காரியங்களும் பத்திரமாக இருக்கிறதா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த 2 காரியங்களும் இல்லை. பாதுகாப்பும் இல்லை, பத்திரமும் இல்லை. ஆனால் யோபுவுடைய ஜீவியத்திலே சமாதானத்தோடு அல்லது பாதுகாப்பாக இருக்கிறதை நீர் காண்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. யோபுவை பற்றி அறியாத கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். யோபுவை பற்றி பிரசங்கம் பண்ணாத ஊழியர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். யோபுவை பற்றிய காரியத்தை அறிந்திருக்கிற விசுவாசிகள் 99% விசுவாசிகள் இருப்பார்கள். யோபுடைய வாழ்க்கையிலே 1ஆம் அதிகாரத்திலே யோபுவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் கிழக்கத்திய முழுத்தர்களில் எல்லாரையும்
பெரியவனாயிருந்தான். டாப் மோஸ்ட். அவரை அந்த யோபுடைய வாழ்க்கையிலே அவரை போல சூப்பர்மேன் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் யோபுவை எல்லாரையும் பார்க்கலாம் ஆசீர்வதிச்சிட்டார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்துல சமாதானத்தோடு இருக்கணும் இல்லையா? அதான் பாதுகாப்பு. இந்த 5வது மாதத்திலே எங்கு பார்த்தாலும் அழுகை, புலம்பல், கண்ணீர். 4 மாதத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நாம் கவனிக்கும் போது பல மாநிலங்களிலே வேதனைகளோடு, வீடுகளிலும் சரி வீட்டுக்கு வெளியேயும் சரி அவல நிலைகள். இன்றைக்கு ஆளுநர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கேள்விப்பட்டது உண்டா? பார்த்தது உண்டா? இன்றைக்கு உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? மனிதர்கள் பல நேரங்களிலே நன்றாயிருக்கும் போது பேசினவர்கள் எல்லாம் இப்பொழுது காரியத்திற்கு உதவாமல் போய்கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? செய்தியை கவனியுங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாவிட்டால் எல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. பணம் இருந்தால் பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் அல்லவா? சரீரம் என்ற நிலையில் நாம் இருந்தால் அந்த சரீரத்திற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் அல்லவா? நல்ல சட்டையை போட்டுக் கொண்டால் மட்டும் போதுமா? நல்ல சொட்டர் போட்டால் போதுமா? இன்றைக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தானே முகக்கவசம், தன்னை பாதுகாத்துக் கொள்ளதானே கை கழுவுதல், தனிமைப்படுத்துதல், விலகி இருப்பதல், இவை எல்லாம் இருக்கு. நம்மை பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய வீட்டை பாதுகாத்துக் கொள்ள. யோபு எல்லாரையும் அவருடைய கூடாரம் பெரியதாக இருந்தது, அவருடைய வீடு பெரியதாக இருந்தது. நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசிப்பில்லானால் 7000 ஆடுகள். அப்ப அந்த ஆடுகள் எங்கே இருக்க வேண்டும்? அதுக்கு ஒரு பெரிய இடம் வேண்டும் அல்லவா? 3000 ஒட்டங்கள், அது எங்க இருக்க வேண்டும்? அதுக்குரிய இடம். 500 ஏர் மாடுகள், அதுக்குரிய இடம். 500 கழுதைகள், மிருக ஜீவன்கள். அதுக்கு பிறகு அங்கே சொல்லப்பட்டது திரளான பணிவிடைக்கார் வேலை. அவங்கெல்லாம் எங்க தங்குவாங்க? அப்படியானால் எவ்வளோ பெரிய எல்லை. இந்த எல்லையை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். எல்லாம் இருக்கிறது, ஆனால் அங்கே பாதுகாப்பும் இருக்க வேண்டும். பாதுகாப்பு இல்லாவிட்டால் சமாதானம் போய்விடுகிறது. செய்தியை கவனிக்கிறீர்களா? அங்குமிங்குமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? பயபக்தியோடு தேவனுடைய செய்தி கேளுங்கள். கிழக்கத்திய புத்தர் எல்லாரும் அவன் பெரியவனாக இருந்தார் என்றால் தேவன் எதையெல்லாம் அவருடைய கூடாரத்துக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ, அவருடைய வீட்டுக்கு எதையெல்லாம் தேவன் அள்ளி கொடுத்தாரோ அவைகள் எல்லாவற்றிலையும் பாதுகாப்பு இருந்தது. அந்த பாதுகாப்பு எப்பொழுது அவரை விட்டு போனது என்றால் சாத்தான் உள்ளே வந்த போது. அன்பு சகோதரி சகோதரியே, இந்த 5வது மாதத்திலே உங்களுடைய கூடாரத்திலே சாத்தானுக்கு இடம் இருக்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது அல்லவா, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஏன்? நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுப்பீர்களா உங்களுடைய கூடாரத்தினுடைய பாதுகாப்பு உங்களை விட்டு போய்விடும். நிறைய யோகனுடைய சரித்திரத்துல வித்தியாசமா பிரசனம் பண்ணாங்க. 1977ஆம் வருஷத்திலிருந்து நான் பிரசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 2021 இந்த மே மாதம் 1ஆம் தேதி காலவெளியில உங்களோடு கூட இந்த யூடியூபின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எத்தனையோ முறை இந்த யோபுடைய சரித்திரத்தை
பல விதங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பல விதங்களிலே ஒவ்வொரு முறையும் இந்த யோபுடைய சரித்திரம் உண்மையானது. இது கதை அல்ல, யோபுடைய கதை என்று அந்த புத்தகத்துக்கு பேர் அல்ல, யோபுடைய சரித்திரம். இது உண்மை சம்பவம். இதை பல முறை நான் பேசியிருக்கிறேன். ஊழியம் செய்த இடங்களிலே, அழைக்கப்பட்ட இடங்களிலே பேசியிருக்கிறேன். எல்லா இடத்திலும் ஆண்டவர் வித்தியாசமான வார்த்தை தந்திருக்கிறார். இந்த காலங்களில் உங்களோடு கூட ஆண்டவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை உங்களுடைய இதயத்திலே பதிக்க விரும்புகிறார். ஜெபத்தோடு கேளு சகோதரனே, ஜெபத்தோடு கேளு சகோதரியே. நீங்கள் பயத்தோடு பக்தியோடு தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். இதுதான் நமக்கு இந்த நாட்களில் தேவை. பயம் இல்லாதவர்கள் பயம் இல்லாமல் எதையாவது பேசட்டும், பக்தி இல்லாதவர்கள் பக்தி இல்லாமல் எதையாவது பேசிட்டு போகட்டும். நீங்கள் அடியேனுடைய திருச்சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளே, பிற திருச்சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளே, உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யோபுடைய கூடாரத்தை போல உங்களுடைய கூடாரம் பாதுகாப்பாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த 5வது மாதத்திலே உங்களுடைய இல்லம் பாதுகாப்பாக இருக்க ஆண்டவர் செய்வாராக. கொஞ்சம் ஆண்டவர் அப்படி சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டார். சாத்தான் வந்து சொல்லிட்டாங்க, நீ விருதாவாக ஆசிரியத்திருக்கிறீர், நீ கொஞ்சம் எனக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஏன் அதை நான் சொல்றேன், அந்த இடத்திற்குள்ளே வேற விமர்சனங்கள் தேவையில்லை. அந்த இடத்திற்குள்ளே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடைமுறையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், உள்ள சாத்தான் என்கிற கிரியைகள் உள்ளே வந்துவிட்டால் உங்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பு உங்களை விட்டு போயிடும். அதுக்கு பிறகுதான் நீங்க பார்க்குறீங்க இல்லையா, சாத்தான் கொஞ்ச நாள் யோபுடைய கூடாரத்தில் விளையாடினான், யோபுடைய வீட்டுக்குள்ளேயே விளையாடினான். ஆடுகள் இருந்த கூடாரத்தில் விளையாடினான், ஒட்டகங்கள் இருந்த கூடாரத்தில் சாத்தான் விளையாடினான். 7 மாடுகளும் கழுதைகளும் இருக்கிற இடத்திலே சாத்தான் விளையாடினான். அவனுடைய விளையாட்டுத்தனம் எல்லாவற்றையும் அழித்தது. பாதுகாப்பு போனது. கடைசியில் பிள்ளைகள் தங்கி இருக்கிற இடம் அதுவும் அழிந்தது. பிள்ளைகள் மரித்தார்கள். இந்த ஆரம்ப நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும், நீங்கள் தேவனுடைய திருச்சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும், மாதந்தோறும் ஒரு வாக்கு தத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சாத்தானுக்கு அல்லது பிசாசுக்கு இடங்கூடாத விசுவாசியாயிருங்கள். பல விதத்திலே உங்களுடைய கூடாரத்தில் அவன் இடம் கேட்பான். உங்கள் வாழ்க்கையிலே பல நேரத்திலே அவன் உள்ளே வருவதற்கு இடம் கேட்பான். பல விதத்திலே வருவான். எந்த விதத்தில் வருவான்னு தெரியாது. அப்படி வரும்போதெல்லாம் நீங்கள் அவனுக்கு இடம் கொடுப்பீர்களானால் உங்கள் கூடாரத்தில் நீங்கள் சமாதானத்தை காண முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சமாதானத்தை காண முடியாது. அதுதான் யோபுடைய சரித்திரம். யோபு பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. யோபுடைய கூடாரத்தில் சாத்தானுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஏன்? யோபு பிசாசுக்கு இடமுடாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தார். கவனியுங்க, சும்மா போட்டு குழந்தைப்படாது ஞானிகளை போல. ஏனென்றால் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுடைய சரித்திரம் ஒன்றிலே பார்க்கிறோம். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். அப்படியான இந்த வசனத்தினுடைய உள்ள ஆழம் என்ன, உட்கருத்து என்ன? இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே
இப்படிப்பட்ட மனுஷன் வாழ்ந்த கூடாரத்துக்குள்ளே பிசாசு நுழையவே முடியாது, சாத்தான் நுழையவே முடியாது. அவன் நுழையவே முடியல. ஏனென்றால் எவ்வளவு உத்தமனா இருக்கிறார். அதை நான் வேற எதாவது சொல்றேன், ஒரு பொய் சொல்லிட்டு சாத்தான் உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. இதுக்கு போய் ஆண்டவருடைய பெர்மிஷன் சாத்தான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரையாரும் பொய் சொல்லி ஏமாற்றி தன் வாழ்க்கையில ஒரு பெரிய மனுஷன் போல வாழ இடம் கொடுத்திருந்தா கத்துட்ட போய் ஆண்டுகிட்ட போய் நான் உள்ள போட்டுமா, அந்த கூடாரத்துக்குள்ள நான் போட்டுமா, யோகுவை நான் தொடர்ந்துமான்னு போய் கத்துட்ட போய் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே யோகு இடம் கொடுத்துதான் வச்சுங்க, உத்தமனா இல்ல, சன்மார்க்க ஜீவியை செய்யல, எல்லாருக்கும் இடம் கொடுக்கான்னு வைக்கல, போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. நேரா வழி. உங்களுக்கு சத்தியம் புரியுதுதான்? யோகுடைய சரித்திரத்துக்கும் நம்ம சரித்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? இன்னைக்கு யாராவது போய் சொல்லி நான் உங்களுக்கு பணம் தரேன்னா போய் சொல்லுவான், உடனே சாத்தா உள்ள வந்துடுவோம். யாராவது இதை திருடு அப்படின்னா திருடிட்டேன்னா இவன் போய் ஆண்டு பிசாசு ஆண்டு கேட்க மாட்டான், நேரம் உள்ள வந்துடுவான். உன் கூடாரத்துக்குள்ள வந்துடுவான், உன் வீட்டுக்குள்ள வந்துடுவான். இப்படிதானே யோகுடைய சரித்திரத்துக்கும் நம்முடைய சரித்திரத்துக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். உள்ள போக முடியல. ஏனென்றால் யோபு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இடம் கொடுக்க முடியாதனால்தான் அவன் கர்த்தருக்கு போய் கேட்டான், நான் உள்ள போட்டுமா, கொஞ்சம் நான் உள்ள போறேனே, கொஞ்சம் யோபு யாருன்னு பதம் பார்க்கிறேனே. நாம இன்னைக்கு யோபு மாதிரி இல்லைங்க. அடிக்கடி பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு, ஆண்டவரே பிசாசு என்ன அப்படி பண்ணிட்டான், என் குடும்பத்தை அப்படி பண்ணிட்டான், என் பிள்ளைகளை அப்படி பண்ணிட்டான். இடம் கொடுத்தது யாரு? நான் சில நேரத்தில் சொல்றேன், நீ இடம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன அந்த ஆளை பற்றி ஏன்டா கம்ப்ளைண்ட் பண்ற? நீ தானே இடம் கொடுத்த. உன் வீட்டுல இடம் கொடுத்தது யாரு? வீட்டுல படுக்க வச்சது யாரு? வீட்டுல சேர்த்து வச்சது யாரு? எல்லாம் நீ தானே பண்ண. இப்ப ஏதோ சொல்ற, என்னமோ வீடு கூட்டிருக்கிறது திருட்டுத்தனமா வீட்டுக்காரங்க உடச்சு உள்ள படுத்தா மாதிரி எல்லாம் இடம் கொடுத்து வந்த ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது பாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்றியா? நான் சில நேரங்களில் ரொம்ப கண்டிப்பா பேசுவேன். சாத்தான் அப்படித்தான். நீ தானே எனக்கு இடம் கொடுத்த, அதனால உன் கூட இருக்கிற சமாதானம் இல்லை. நான் உள்ள வந்துட்டேன்னா உன் குடும்பத்துல பாதுகாப்பு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கூடாத இந்த மாதத்திலே சமாதானத்தோடு இருக்க வேண்டுமா? இந்த சமாதானம் என்ற இடத்துல பாதுகாப்பு என்று வைத்துக் கொள்ளுங்க, சேஃப்டி. அது வேண்டுமானால் எந்த விஷயத்திலும் சாத்தானுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்ககிட்ட சாத்தான் வர்றதுக்கு ஆண்டுகிட்ட பெர்மிஷன் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் யோபுவை தவிர மற்ற யாரையும் போய், மற்ற யாரும், அது ஊழியக்காரா இருக்கட்டும் விசுவாசியா இருக்கட்டும், போய் ஆண்டுகிட்ட போய் நான் இந்த பாஸ்டருடைய வீட்டுக்கு போட்டுமா அப்படின்னு கேட்க மாட்டான். அந்த பாஸ்டர் போய் சொல்றதா இருந்தா சொல்றாங்க, டைரக்டா உள்ள வந்துடுவான். தன் வாழ்க்கையில் சரியில்லை, அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, அது விசுவாசியா இருந்தாலும் சரி, அவர் சரியில்லாத நிலையில் இருந்தா இந்த சாத்தான் போய் ஆண்டுகிட்ட போய் கேட்க மாட்டார், டைரக்ட் நேரம் உள்ள வந்துடுவாங்க. அதனாலதான் யோபுடைய விஷயத்துல சாத்தானுக்கு ஆண்டவர் இடம் கொடுத்தார். ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலையும் அவ்வளவு எல்லாத்தையும் இழந்தால் தன்னுடைய உத்தமத்தை இழக்கவில்லை. ஆண்டவர் பேர் வைத்த அந்த நம்பிக்கை இழக்கவில்லை. நமக்கு ஒன்று இழந்தா கூட நம்ம சமாதானத்தை இழந்துடுறாங்க. Glory to God. வாழ்க்கையில சில வேலைகளில் சஞ்சலங்கள் வருகிறது, வருத்தங்கள் வருகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோபு சொல்லுகிறார், தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தார், தன்னுடைய சரீர சுகத்தை இழந்தார். அப்படிப்பட்ட இடத்திலையும் அவர் சொல்லுகிறார், நான் இன்னும் உத்தமத்தில் தான் நான் உறுதியாக இருப்பேன். ஏன்? அவருடைய வாழ்க்கையிலே அவரை கொடுத்த மட்டிலே அவருடைய மனது, அவருடைய இருதயம் சமாதானத்தோடு இருக்கிறது.
எல்லாம் இருந்த நேரத்தில் அவருக்கு எவ்வளவு சமாதானம் இருந்தது, சமாதானம் இருந்தது. சில நேரத்தில் வருத்தங்கள் சஞ்சலங்களின் வழியாய் போகிற அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தரிலே நீங்கள் உறுதியாயிருங்கள், நீங்கள் சமாதானத்தோடு பாதுகாப்போடு இருப்பீர்கள். யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டால் கூட சரி, நான் செத்தா கூட சரி, அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். அந்த இடத்துல கூட யோபுடைய வாயில நாவில பிசாசு கிடப்பாங்கல்ல இயேசுவின் நாமத்தினால். அதனால் வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்திருப்பாரா, தேவனை பற்றி குறை சொல்லியிருப்பாரா? நன்றாக இருக்கும் போது பாவம் செய்யாத பரிசுத்தர், எல்லாவற்றையும் இழந்த பின்பும் தேவனை குறை சொல்லாத ஒரு பரிசுத்தன் அல்லது ஒரு பரிசுத்தவான். அந்த இன்னென்ற வார்த்தை சொல்ல விரும்பவில்லை, அவருக்குள்ள மரியாதை, அவர் ஒரு பரிசுத்தவான். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? சிலரெல்லாம் தங்களை பரிசுத்தவான்களை போல, தங்களை நீதிமான்களை போல அநேக காரியங்களை யூடியூப்களில் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். என்னை விட்டா யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். கர்த்தர் அறிவார். உங்கள் வாழ்க்கையிலே சங்கு சகோதரனே சகோதரியே, முதலாவது சொல்லுகிறேன், பி கேர்ஃபுல். ரொம்ப கவனமாயிருக்க வேண்டிய காலம், மிக மிக கவனமாயிருக்க வேண்டிய காலம். சத்தியம் என்ற போர்வையிலேயே சாத்தான் உன்னை வஞ்சிக்கக்கூடிய காலம், உண்மை என்ற நிலையிலேயே உன்னை ஏமாற்றும் ஒரு காலம். மிகுந்த கவனத்தோடு கூட உங்கள் திருச்சபை மேய்ப்பர் ஆன்லைன் மூலமாக, உங்கள் திருச்சபை மேய்ப்பர் எதிர்வழியாக உங்களை இந்த நாட்களிலே உங்களை மேய்க்கிறார்களோ, உங்களை நடத்துகிறார்களோ, அதற்கு மட்டும் செவி சாயுங்கள். அந்நிய சத்தத்துக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். யோபுடைய வாழ்க்கையிலே அந்த சமாதானம் இருந்தது. அவருடைய வாசஸ்தலத்திலே ஒரு குறைவும் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு கொடுத்தவைகள் எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்தார். இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு தருகிற எல்லாவற்றையும் தேவன் பாதுகாப்பாராக இயேசுவின் நாமத்தினால். ஜெப சிந்தையோடு கூட உங்கள் வாழ்க்கையிலே, ஆண்டவரே, நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என் கூடாரம் பாதுகாப்பா இருக்கட்டும், என் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கட்டும், நீ எனக்கு தந்த நன்மைகள் எல்லாம் பத்திரமா இருக்கட்டும், என் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் பத்திரமா இருக்கட்டும். ஜெபப்பட்டு சகோதரனே, ஜெபப்பட்டு சகோதரியே, கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வேலையளிப்பாராக, அதை அவர் பாதுகாப்பாராக. வேதம் சொல்லுகிறது அல்லவா, அந்த பாதுகாப்பு தேவை. யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. உங்கள் கூடாரத்திலே தேவனுடைய ரகசியமான கிரியைகள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த யோபு சொல்ற, என் வாழ்க்கையிலே சென்று போன மாதங்களிலும், தேவன் 2ஆம் வசனத்துல சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களில் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இதை சொல்லிட்டு தான் அவர் 4ஆவது சொன்னார், தேவனுடைய ரகசிய செயல். தேவன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில, நீங்க ஆண்ட காரணத்தை கேட்போம். இப்ப நிறைய பேர் என்ன காரணம் கேட்க தெரியுமா? நிறைய பேருடைய கேள்வி 99% ஏன் ஆண்டவரே கொரோனா அனுமதித்து, ஏன் ஆண்டவரே ஊழியக்காரெல்லாம் செத்துட்டாங்க,
ஏன் ஆண்டவரே கொரோனா வந்து ஊழியக்காரர் கஷ்டப்படுறாங்க, ஏன் ஆண்டவரே கொரோனா விசுவாசிக்கு வந்தது. எப்பா நீ நம்ம புறவிட்டே இருக்க வேண்டாம்பா, தயவு செய்து இந்த புறம்பல் பாட்டெல்லாம் நிறுத்துறீங்களா? சில நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. ஒரு தேவ மனுஷன் ஒரு பாடலில் விதமாய் சொன்னார், ஆண்டவரே உம்மிடத்தில் நான் ஏன் என்று கேட்க எனக்கு உரிமையே இல்லை ஆண்டவரே. இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்களிடத்துல போய் நீங்க ஏன் இப்படி ஊரடங்கு போட்டீங்க நீங்க கேட்க முடியுமா? நான் கேட்கிறேன். முதலமைச்சராக இருக்கட்டும், நம்முடைய தேசத்துடைய மதிப்புக்குரிய பிரதமராக இருக்கட்டும், ஏன் இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்க கேட்பீங்களா? அப்படியே நீங்க கேட்டாலும் அதற்கு அவர்கள் வைத்திருக்கிற காரணங்கள் எல்லாம் நமக்கு பேப்பர் மூலமா செய்தி மூலமா நமக்கு தெரிகிறது. ஆனால் எல்லா கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு சாதாரண மனிதர்களே நம்முடைய கேள்விகளுக்கு பதில் இருக்காது, ஆனால் ரகசியமாகவே போய்கொண்டு இருக்கும். அவ்வளவுதான். இதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்முடைய கூடாரத்திலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய இல்லங்களிலே சில காரியங்கள் ரகசியமாகவே இருக்கும், சீக்கிரட்டாகவே இருக்கும். உங்களுடைய கூடாரத்தில் தேவனுடைய ரகசிய செயல் சொல்ற, என் கூடாரத்தின் மேல இருந்தது. உங்களுடைய இந்த மாதத்திலே தேவனுடைய ரகசியமான காரியத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பாராக, நிறைவேற்றிக் கொண்டே இருப்பாராக. ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே 1976ஆம் ஆண்டிலே மதுராந்தக பகுதியிலே ஊழியம் செய்யும் போது, இந்த ஊழியம் எதற்கு, ஏன் ஆண்டவரே என்னை ஊழியத்திற்கு அழைத்தீர், இந்த ஊழியம் வேண்டாம் போய்விடலாமா என்றெல்லாம் ஒரு வேதனை. ஆனால் அந்த காலங்கள் எல்லாம் அது தேவனுடைய ரகசியமாய் நடத்துகிற பாதைகள். இதுபோல எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையிலே புரியாத, விளங்கிக் கொள்ள முடியாத, தேவனுடைய பதிலை பெற்றுக் கொள்ள முடியாத கால நிலைகளிலே நான் மாத்திரமல்ல, தேவனால் உண்மையாய் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியருக்கும், பணத்துக்காக ஊழியத்துக்கு வந்தவர்களை பற்றி நான் பேசவில்லை. ஊழியத்திற்கு பணம் தேவை, பணம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அதற்கு தேவன் அந்த தேவை உண்மை என்று அறியும் போது யாரை கொண்டாலும் தேவை ஆண்டவர் சந்திப்பார். அது என்னுடைய செய்தி அல்ல. ஆனால் எல்லா அழைக்கப்பட்ட ஊழியருடைய வாழ்க்கையிலும் சில கேள்விகளுக்கு தேவன் பதில் கொடுக்கவே இல்லை. எந்த கேள்விகளுக்கெல்லாம் அவருக்கு பதில் இல்லையோ அதை குறித்து முறுமுறுக்காதீர்கள், அதை குறித்து வருத்தப்படாதீர்கள், அதனால நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஆண்டவரே ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், தேவன் ஏதோ ரகசியமாய் சில காரியங்களை அவர் செய்கிறார். ஏன் ஆண்டவரே இந்த தீபம் அணைந்து போனது, ஏன் ஆண்டவரே நீர் அருளின வெளிச்சம் இப்பொழுது மங்குகிறது, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் கொடுத்த பாதுகாப்பு இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் சில நேரத்திலே குழப்பமான நிலைகள் இருக்கலாம். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 2வது மாதத்திலே இந்த 5வது மாதத்திலே 2வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய கூடாரத்திலே சில நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல் ரகசிய செயல் இருக்கிறது. புருஷர்களே உங்கள் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது. சகோதரிகளே உங்கள் மேல் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. நம்முடைய சில கேள்விகள் ஜெபத்தில் வைக்கப்பட்டாலும், ஜெபிக்கிறவரை பார்த்து அனைவரும் விமர்சனம் பண்ணி கேள்விகளை கேட்டாலும் அதற்குரிய பதில்கள் வராத சூழ்நிலையிலே ஒரு நாள் இந்த ரகசியம் என்ன என்பது வெளிப்படும் ஒரு காலம் வரும். அந்த காலத்துக்கு பேர் தான் தேசத்தினுடைய எழுப்புதல், ரிவைவல். ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வருவார். இன்றைக்கு சில காரியங்கள் விளங்காமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். உங்களுடைய கூடாரத்தில் ஒரு எழுப்புதல் உண்டா? திருச்சபைக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டா? யோபுடைய வாழ்க்கையில
பாருங்கள். அவர் 2ஆம் வசனத்தில் சொன்னது போல எல்லாம் இருந்தது, இப்பொழுது எங்கே போனது? ஆனால் 42ஆம் அதிகாரத்தில் இதனுடைய அந்த ரகசியம் வெளிப்பட்டது. இந்த புடமிடுதலுடைய ரகசியம் 42ஆம் அதிகாரத்தில் வெளிப்பட்டது. இந்த சோதிக்கப்படுகளுடைய ரகசியம் 42ஆம் அதிகாரத்தில் வெளிப்பட்டது. இந்த சாத்தானுக்கு கர்த்தர் இடம் கொடுத்தார் அல்லவா, அதனுடைய ரகசியம் 42ஆம் அதிகாரத்தில் வெளிப்பட்டது. மனைவி யோபுவை புருஷன் என்ற மதிப்பு கூட இல்லாமல், மரியாதை இல்லாமல், நீ ஏன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீர், தேவனை தூஷித்து சாபம் அல்லது ஜீவனை விடும். ஒரு புருஷனை பார்த்து ஒரு மனைவி சொல்லக்கூடிய வார்த்தையா? இதை விட கடுமையாய் பேசுகிற ஆட்கள்லாம் இந்த உலகத்தில் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அதையெல்லாம் பேசினால் மணிக்கணக்காக பேசலாம். யோபுடைய மனைவியை விட மோசமாய் பேசுகிற ஆட்கள் உண்டு, கோரித்துக் கொள்ளாதீர்கள். அப்படி பேசுவதை தான் நான் சொல்லுகிறேன், அப்படி நடக்கிறவரை தான் சொல்கிறேன். நடக்காதவர்களுக்கு இதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நல்ல மனைவியாய் உங்களுடைய புருஷருக்கு இருங்க. உங்களுடைய மனைவிக்கு நல்ல புருஷர்களாய் இருங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராய் இருங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்க நல்ல பிள்ளைகளாய் இருங்க. அதை விட்டு வேதத்தில் இருக்கிற சில காரியங்களை சொல்லும் போது நீங்கள் அதை குறித்து வருத்தப்பட வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவருடைய ரகசியம் சில வேளைகளிலே தற்காலத்தில் விளங்காமல் இருக்கலாம். இந்த நிகழ்காலத்திலே ஏன் அங்கே விதமாய் நடக்கிறது, ஏன் இங்கே விதமாய் நடக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? அன்பு சகோதரியே, சகோதரியே, பொறுத்திருப்போம், பொறுமையாய் இருப்போம், அமைதியாய் இருப்போம். யோபுவை குறித்து யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்களா? அதனுடைய முடிவு என்னென்று தெரியுமா? யாக்கோபு நிருபத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு நிருபம் என்னோடு கூட உங்களுடைய வேத புத்தகத்திலே யாக்கோபு நிருபத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். 4ஆம் அதிகாரத்திலே யோபுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு அவனுடைய வாழ்க்கையிலே 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான் சொல்றீங்களா? பொறுமையா இருக்காங்க, அவன் பொறுமையா இருக்கிறான்பா. இப்ப எப்படி இருக்கிறான் தெரியுமா? பொறுமையா இருக்கிற ஆளை ஏமாத்தான் பாக்குறாங்க. பொறுமையா இருந்து பாருங்க. சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன், கடைசியில பொறுமையா இறந்துட்டேன். ஏன் பிரதர்? நான் பொறுமையா இருந்தேன்னா அவன் ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டான், நான் பொறுமையா இறந்துட்டேன். அதுக்கு பிறகு தான் வச்சேன், ஒரு அடி பேசாம போயிட்டான். நான் பொறுமையா தான் இருந்தேன், ரொம்ப பேசினா, அதுக்கு பிறகு நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசினா பேசாம போயிட்டான். சில இடத்துல பொறுமையா இருந்தால் ஏன் மிதிக்கிற ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா ஒன்றை கவனிங்க, பொறுமையாக இருக்கிறவர்கள யோபுவினுடைய பொறுமை, அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எங்கிருந்து நான் கேள்விப்பட்டேன்? யோபுடைய சரித்திரத்திலிருந்து கேள்விப்பட்டேன். நான் யோபுவை பார்க்கல, நீங்க யாராவது யோபுவை பார்த்துருக்கீங்களா? எங்க அப்பா காலத்துல யோபுன்னு ஒரு பிரதர் சபையில் இருந்தார். அந்த நாட்கள் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துல அவங்க குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரங்க இப்பவும் சபையில் இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுத்தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சகோதரோடு கூட நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல அவரோட சேர்ந்து விளையாடுகிறேன். அவரோட பேரு யோபு, மறக்க முடியாது. ஆனால் இப்பொழுது அவர் இல்லை, அவரு கர்த்தருக்குள்ள மரித்தார். சில நேரத்தில் யோபுன்னு பேர் வச்சிருக்கலாம், ஆனா யோபு போல ஆசீர்வாதம் இருக்க. யோபுன்னு பேர் வச்சிருக்கலாம், ஆனா பொறுமை இருக்க. சிலர் நல்ல நல்ல பேர்லாம் இருக்கும், சம்மந்தமே இருக்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஜீவியத்துல யோபுடைய அந்த பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமானது, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அந்த கர்த்தருடைய செயலின் முடிவு தான் 42 அதிகாரம். அவர் சொன்ன அந்த 29 அதிகாரத்தில் 4ஆம் வசனத்துல தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரம், அந்த ரகசிய செயலத்தினுடைய அந்த முடிவு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் 42 அதிகாரம். எல்லாத்தையும் இரட்டத்தனையா என்று கொடுத்தார். ஆனா அந்த இரட்டத்தனையா கொடுக்கிற வரைக்கும் யோபு தன்னுடைய பொறுமை இழக்கல. யோபுடைய மனைவி பேசும்போது பொறுமை இழக்கல. யோபுடைய நண்பர்கள் தங்களை நீதிமான்களாக்கி யோபுவை பாவிகளாக மாற்றின போதும் யோபு தன்னுடைய பொறுமை இழக்கல. இன்றைக்கு கொரோனாவினால் மரித்த ஊழியர்களை விமர்சனம் பண்ணுகிறார்கள். தயவு செய்து நிறுத்துங்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான்களைப் போல பரிசுத்தவான்களைப் போல நாம் யாரும் பேச வேண்டாம். நம்மை நாமே தாழ்த்துவோம் தேவ சமூகத்தில். இன்றைக்கு தேவன் எனக்கு சுகம் வந்திருக்கிறாரா, அதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்திலே இழந்தவர்களுக்காக நான் இன்றைக்கும் ஜெபிக்கிறேன். மரித்து போன குடும்பங்களிலே புருஷர்களை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள், இன்றைக்கு எவ்வளவு கண்ணீரும் கவலையுமா இருக்கும்போது சில ஆட்கள் கிறிஸ்தவர்கள் பெற்றோரை ஊற்றி கொண்டிருக்கிறார்கள், மன்னனையை ஊற்றுகிறார்கள். பேசாதீர்கள் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் வாழ்க்கையிலே வேதனையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களானா அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய பாலத்தை சுமருங்கள். அதுதான் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கக்கூடிய ஒன்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது உங்களுடைய கூடாரம் பாதுகாப்பாக இருக்கணும். கூடாரத்தில் உள்ளவைகள் பத்திரமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் உங்கள் கூடாரத்தில் எப்பொழுதும் ரகசியமான செயல்களை ஆண்டவர் வைத்திருப்பார். விளங்கினாலும் சரி, விளங்கிக் கொள்ளாவிட்டால் அது தேவனுடைய ரகசிய செயல். ஏன் எதற்கு என்று கேட்பதற்கு அங்கு இடமே இல்லை. முடிவை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். முடிவு தான் பார்க்கணும். முடிவை நீங்க பாருங்க. யோபுடைய முடிவு ஆசீர்வாதமாய் முடிந்தது அல்லவா? மறுபடியும் இழந்ததையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? பிள்ளைகளை கொடுத்தார் அல்லவா? ஆயுசு நாட்களை கொடுத்தார் அல்லவா? இதுதான் தேவனுடைய முடிவு. உங்கள் வாழ்க்கையிலே இந்த 5வது மாதத்திலே ஒரு நல்ல முடிவை நம்ம எல்லாருடைய கூடாரத்திலும், சபையிலும் சரி, நீ இருக்கும் கூடாரத்திலும் ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது, உங்களுடைய கூடாரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும். பிளெஸிங். உங்களுடைய வீடுகளிலே சாபங்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய கூடாரத்தில் இருக்க வேண்டியது தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதம். எந்த ஒரு காரியத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கூடாரத்தில் இருக்க வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்திலே யாகேல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியான ஏபேலின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது, உங்களுடைய கூடாரம் இந்த 5வது மாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உங்களுடைய கூடாரம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், அருமையான சகோதரிகளே, உங்களுடைய வீட்டிற்காக இரவும் பகலும் ஜெபம் பண்ணுங்கள். புருஷன் ஜெபம் பண்ணுகிறாரோ இல்லையோ தெரியாது. அவர் எப்ப பார்த்தாலும் ரொம்ப பிஸியான மனுஷன். எப்ப கேளுங்க பிஸி, எப்ப கேளுங்க பிஸி. கடைசியில் என்னத்தை சாதிச்சுன்னு கேட்டா ஒன்னையும் சாதிச்சுக்க மாட்டாங்க. சிலர் ரொம்ப பிஸியா இருந்து நல்ல காரியங்கள் சாதிச்சவங்க உண்டு. சிலர் சும்மா பேருக்கு சொல்லுவாங்க, என்ன பிரதர் சர்ச்சுக்கு வரல, நான் பிஸி பாஸ்டர். என்ன பிரதர் ஜெபத்துக்கு வரல, நான் பிஸி பாஸ்டர். எப்போ பிஸி 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 பிஸி. ஆனா லைஃப்ல என்ன சாதிச்சீங்க? உங்க லைஃப்ல நீங்க என்ன சாதிச்சீங்க பாத்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது.
உங்களுடைய கூடாரம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கிறதா? தாவீது சொன்னார் அல்லவா, ஆண்டவரே, அடியேனுடைய வீடு உமக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக கேட்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வீடு என்னென்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுடைய வாசஸ்தலத்துல குறைவை காண மாட்டீர். யோபு சொன்னார், உங்களுடைய வாசஸ்தலத்துல குறைவை காண மாட்டீர். உங்களுடைய கூடாரத்திலே ஆசீர்வாத குறைவுகள் வராதவை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் அல்லவா? அந்த பாக்கியவான் என்று சொல்ல காரணம் என்ன? அதே 128 சங்கீதம் 4ஆம் வசனத்துல, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உங்கள் கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம், பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். உங்கள் மனைவி உங்கள் வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல் இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம். உங்க மனைவி திராட்சை கொடியை போல் இருக்கிறாங்களா, அல்லாவிட்டால் முல்ல போல இருக்கிறார்களா? உங்கள் புருஷர் எப்படி இருக்கிறார்? அன்பான கணவராக இருக்கிறாரா? அடிக்கடி வம்பு பேசிக் கொண்டிருக்கிறாரா? சண்டை இருக்கிறாரா? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கிறதா? பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமான கன்றுகளை போல இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களா? கீழ்ப்படுகிறார்களா? அல்லது எதிர்த்து பேசுகிறார்களா? மனம் போல வாழ நினைக்கிறார்களா? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்களா? சகோதரனே, சகோதரியே, உங்கள் மனைவி புருஷனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா? புருஷர்களே, உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா? பெற்றோர்களே, உங்களுடைய சம்பளம் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? அல்லவிட்டால் இரவும் பகலும் உட்கார்ந்து டே டியூட்டி, ஓவர் டைம், நைட் டியூட்டி எல்லாவற்றையும் சம்பாதித்து கடனை அடைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை நீங்கள் சாப்பிடுவதற்காக வேலை செய்யவில்லை, கடனை அடைப்பதற்காக வேலை செய்கிறீர்கள். சபை மேய்ப்பனாக எங்களுக்கு தெரியுங்க, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வந்து கண்ணீர் விடுகிறார்கள். ஐயா, நாங்கள் வேலைக்கு போகிறோம் என்றுதான் பெருமையாக போய் சொல்லுவோம். கேட்பால், எங்கே வேலை செய்கிறீர்கள்? நாங்கள் அங்கே வேலை செய்கிறோம். எவ்வளவு சம்பளம்? 2 லட்சம் சம்பளம். ஐயோ, அவங்க சொல்லும்போது பார்க்கணுமே, 3 லட்சம் சம்பளம், 1 லட்சம் சம்பளம். அப்படியானால் நீங்க ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? ஐயோ, அந்த வேலையே கேட்கிறீர்கள். எனக்கு 1 கோடி கடன் இருக்கிறது. இந்த 1 கோடி கடன் அடைப்பதற்கு நான் வேலைக்கு போனால் தான் டே டியூட்டியும் ஓவர் டைம் நைட் டியூட்டியும் செய்வது. நாங்கள் கஞ்சிதான் சாப்பிடுவோம், வாங்குகிற சம்பளத்தை கடன் அடைக்கிறோம். எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பரிதாபம். இவருடைய யார் தெரியுமா? சில நேரங்களில் நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன், மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியாத ஆடுகள், மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியாத ஆடுகள். இந்த 1ஆம் தேதி காலவெளியில் சொல்லுகிறேன், மெய்ப்பன் உங்களை பார்த்து கடன் வாங்காதே அப்படின்னு சொன்னால் வாங்காத. அப்ப நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு பேசாத. அப்ப என்ன செய்யலாம்? இருக்கிறதை வைத்து வாழ கற்றுக்கொள். நான் ஊழியத்தில் அப்படிதாங்க வாழ்ந்தேன். பெருமையா சொல்றேன், தாழ்மையோடு சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர்கள் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கிடையாது. ஆண்டவர் என்னை நடத்தின பசியின் காலம், வறுமையின் காலம், சில நேரத்தில் அதை என்ன சொல்றேன்னா, அவர்கள் மற்றவர்களை நான் பார்க்கும்போது இந்த ஊழியத்தில் வந்ததுனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நினைத்த காலங்கள் உண்டு. அதனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட சரிங்க, யாருக்கும் போய் கையிட்டி, அக்கா எனக்கு 100 ரூபா கொடு, அம்மா ஒரு 200 ரூபா எனக்கு கொடு, சே நான் அந்த வேலையை வைக்கிறேன், கடனை வாங்கி வீடு கட்டி கடைசியில் என்ன பிரயோஜனம்? எல்லாரும் பாராட்டணும்னா, தேவனுடைய பிள்ளைகளே,
உங்கள் சம்பாரம் தான் சொல்லப்பட்ட உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசத்தில் கடன் அடைப்பான்னு சொல்லல. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். தாங்க ஆசீர்வாதம். உங்களுடைய உழைப்பின் வருமானம் புருஷன் சாப்பிடணும். மனைவியினுடைய உழைப்பின் வருமானம் புருஷன் மனைவி சாப்பிடணும். பெற்றோருடைய உழைப்பின் வருமானம் பிள்ளைகள் சாப்பிடணும். கடனை வச்சுக்கிட்டு பெருமையால பேசக்கூடாது. தாழ்த்தணும், உங்களை தாழ்த்தணும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது சொல்றேன், யாவே நீ இந்த கூடாரத்திலே ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன் தெரியுமா? அவன் தண்ணி கேட்டான், இவன் எதை கொடுத்தானா? பாலை கொடுத்தான். சில வீட்டுல போய் நீங்க பாலை கேட்டு பாருங்க, தண்ணி கூட கொடுக்க மாட்டான். நானே குடிக்க தண்ணி இல்லாம இருக்கிற இதை வேற வந்து கேட்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை தாழ்த்துங்க. இந்த 5வது மாதத்துல என்னுடைய கூடாரத்திலே ஆண்டவரே ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவரே பிளஸிங் வேணும். என் வருமானத்தில் ஒரு பிளஸிங் வேணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய படிப்புல ஒரு பிளஸிங் வேணும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஊழியர்களுடைய ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதம். விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. நம்ம ஊழியத்தில் ஆத்துமாக்கள் இல்லாவிட்டாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. ஊழியத்தில் திரளான ஆத்துமாக்கள் வந்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. கிழிஞ்ச சட்டை போட்டு போனாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. நல்ல போட்டு சுட்டு போனாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். நான் அதனால இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சரியான நிலையில போயிடுங்க. அவ்வளவுதான். தேவன் உங்களை பார்க்கிறார் என்ற நிலையில சரியா பார்க்க. மனுஷன் பார்க்கறதுக்காக எதையும் நடிக்க வேண்டாம், நடிக்கவே வேண்டாம். என்ன நடிகர்களாக மாற வேண்டாம். நல்ல செருப்பு போட்டா யாராவது ஒன்று சொல்லுவாங்க, பாஸ்டர் அதனால நான் சர்ச்சுக்கு வரும்போது கிழிஞ்ச செருப்பு போடுவேன், கல்யாணத்துக்கு போகும்போது தங்கமா மிதக்கிற செருப்பு போடுவேன். நீ நடிக்கிற. சபைக்கு வரும்போது நான் சாதாரண ஷர்ட்டு போடுவேன், சாதாரண பேண்ட். மற்றவங்க ஒரு மாதிரி நடிப்பாங்க. ஆனா நான் ஃபங்க்ஷனுக்கு போனா நான் வேற மாதிரி இருப்பேன். நீ வந்து நடிச்சிட்டு இருக்க. கர்த்தர் உங்களை எப்படி வைத்திருக்க அப்படின்னு ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. செய்தியை கேட்கிறீர்களா? உங்கள் கூடாரம் பாதுகாப்பின் கூடாரம். உங்கள் கூடாரம் பத்திரமா இருக்க வேண்டிய கூடாரம். உங்களுடைய கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கூடாரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கூடாரத்திலே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சில நேரங்களில் உங்களுடைய கூடாரம் ஒரு வேளை ஏதோ ஒரு காரணத்தினாலே அது நாசமாய் போயிருக்கலாம். சில நேரத்திலே அந்த கூடாரம் ஒரு வேளை அது சாய்ந்து போயிருக்கலாம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்லா இருந்த வீடு என்னமோ தெரியல, யாரோ சூனியம் வச்சுட்டாங்களோ, யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்களோ, யாரோ ஏதோ செய்துட்டாங்க பாஸ்டர். நல்லா இருந்த என் பிசினஸ் அப்படியே டல்லா போச்சு. நல்ல பிசினஸ், மாதத்துக்கு பல லட்சங்கள் போயிடுச்சு பாஸ்டர். சகோதரி இந்த 5ஆம் மாதத்தை சொல்றேன், ஒருவேளை உங்க கூடாரம் விழுந்து போச்சா? நல்லா இந்த கொரோனா காலத்துல பாருங்க, அநேக கூடாரங்கள் வருத்தத்தோடும் வேதனையோடும் சொல்லுகிறேன், நல்லா இருந்த கூடாரங்கள்லாம் விழுந்து போனது, நொறுங்கி போனது. இன்றைக்கு கொரோனா வியாதியிலே கஷ்டப்படுகிற மக்கள், ஒரு பக்கத்திலே பணமும் இல்லை, பணம் இருந்தால் சுகமும் இல்லை. அதையெல்லாம் வெளியே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கிறது. இது நிமித்தமாய் அநேக குடும்பங்கள் எல்லாம் விழுந்து போயிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை
நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலே நடந்தவர்களை பற்றியே வருத்தப்பட்டு இருக்காதீங்க. என் வாழ்க்கையில நடந்த எத்தனையோ சோகமான காரியங்கள் உண்டுங்க, அதெல்லாம் நான் நினைச்சிட்டே இருந்தேன், நான் வேறைய கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்யவே. இன்னைக்கு எல்லா ஊழியத்தையும் கேட்டு பாருங்க, அவங்க ஊழியத்தின் பாதையில நடந்த எத்தனையோ சோகமான காரியங்கள் உண்டு. பல காரியம் உண்டு. சிலர் அவங்களை ஏமாத்திருக்கிறாங்க, சிலர் அவங்கள்ட்ட பொய் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பொய் சொன்னது மட்டும் இல்லை, இந்த ஊழியக்காரர்களையே குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்க தன்னுடைய பிள்ளைய உணரலை. நம்ம பொய் சொல்லிதான் இந்த காரியத்தை செய்தோம், நம்ம இவரை ஏமாற்றிதான் இந்த காரியத்தை செய்தோம். இதற்கு உடனடியா சில ஊழியர்கள் இருந்திருக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். சும்மா கதை விடல, மைக்கு முன்னால் நின்று சிலருடைய வாழ்க்கையில சில கூடாரங்கள் விழுந்து போனதுக்கு காரணம் சொன்ன பொய்கள். அந்த பொய்களுக்கு உடந்தையாக இருந்த சில நபர்கள். ஏன்னா சில முக்கியமான நபர்களை நாம நம்புவோம். அவரே அந்த பெரிய மனுஷனே சொல்றாருப்பா, அந்த தலைவரே சொல்றாரு, இந்த குடும்பம் நல்ல குடும்பம், இந்த சகோதரன் ரொம்ப நல்ல சகோதரன் அப்படின்னு நாம யார இந்த குடும்பத்தை பற்றியும் இந்த சகோதரனை பற்றியும் நமக்கு தெரியாது. ஆனால் அவரை பற்றி தெரிந்த இன்னொரு நபர் அதை பற்றி பொய்யான சாட்சியை கொடுக்கிறார். நாம இப்பொழுது இவரை பற்றி தெரியவில்லை, சொன்னவரை பற்றி பாலித்து பார்த்து, சரி இவர் சொன்னா உண்மையா தான் இருக்கும், அதை நம்பி போகும்போது சில நேரத்தில் நல்லா இருந்த குடும்பம், நல்லா இருந்த கூடாரம் விழுந்து போகிறது. விழுந்து போகுதுங்க. ஒரு வேலையுடைய வாழ்க்கையிலே நடந்ததெல்லாம் கெட்ட கனவை போட்டுங்க. அதான் சொல்ல, அதெல்லாம் ஒரு கெட்ட கனவு போச்சு. ஏமாந்து இனி என்ன செய்யும்? பொய்களை நம்பிட்டோம், இனி என்ன பண்றது? நாம் அதுல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு வேதனையான ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய ஊழியர்கள் நீங்க கேட்டு பாருங்க, அதுக்காக அவங்க சோர்ந்து போல, அதிலிருந்து ஒரு பாடத்தை தான், ஒரு லெசனை தான் கற்றுக்கொள்வோம். சரி, இதில் நம்மளை ஏமாத்திட்டாங்க, இதில் நம்ம மோசம் போயிட்டோம், இதில் குறிப்பிட்ட நபரை நம்ம ரொம்ப நம்புறது தவறு, அதான் லெசன், அதான் பாப்பா. இனி ஒரு காலம் இப்படி சொல்றவங்க நம்பி நாம இறங்கிடக்கூடாது, இப்படி சொல்றவங்க நம்பி நாம எந்த காரியத்தை செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்காக ஒரு நல்ல வழியை காண்பிப்போம், அப்படிதான் போவோம். நான் ஏன் சொல்ல தெரியுமா? சில நேரங்களில் கூடாதுகள் ஏன் விழுந்து தெரியுமா? யாரோ எதையோ சொன்னதுனால கொண்டு போய் பணத்தை கட்டினது. நிறைய காரியம் சொன்ன நேரம் மணிக்கணக்காக பேசலாம். உங்களுக்கு நெட்லையும் அந்த என்ன சொல்றதுன்னா ஸ்பீடெல்லாம் குறைஞ்சிருக்கும், இந்நேரம் ஸ்பீடெல்லாம் குறைஞ்சிருக்கும். என்ன செய்ய வர வழி இல்லை. நான் யூடியூப்ல தான் உங்களுக்கு கட்டுரை வார்த்தையை கொடுக்க முடியும், டிவியிலெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலைகளில் இது ஒரு செய்தி அல்ல, வாரந்தோறும் செய்தி கொடுக்கணும். அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல, அதுக்காக நான் உங்கள்கிட்ட பணமும் கேட்கல. எனக்கு எப்படி இருக்குதோ அப்படின்னு நான் செய்வேன், அதான் என்னுடைய பாலிஸ், என்னுடைய படி அதுதான். இதற்கு ஜனங்க செவி கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினா போதும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை சகோதரனே சகோதரியை கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வியாபாரம் விழுந்து போயிருக்கிறதா? உங்களுடைய பிசினஸ்ல ஏதாவது விழுந்து போயிருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை. ஒருவேளை உங்களுடைய கூடாரம் ஏதாவது நஷ்டப்பட்டிருக்கிறதா? ஏதாவது வேதனைகள் நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் அதை திரும்ப எடுப்பிப்பேன். இந்த 5வது மாதத்துல நொறுங்கி போன குடும்பம், நொறுங்கி போன பிள்ளைகள், நொறுங்கி போன உங்க காரியத்தை கர்த்தர் எடுப்பாரா? உங்க கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் எங்கெல்லாம் ஓட்ட உடைச்சல் வந்ததோ, எங்கெல்லாம் கிழிச்சல் வந்ததோ, எங்கெல்லாம் வெளியே பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கூடாரம் மோசமானதா இருந்ததோ, அந்த திறப்புகளை எல்லாம் இந்த ஒரு அடைப்பார். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அதில் படுகாய் போனது. அந்த கூடாரத்தில்
எது பழுதானதோ அதையெல்லாம் அவர் சரிப்படுத்தி சீர்படுத்தி அந்த நாட்களை எழுந்தது போல அதை அவர் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே, இந்த 5வது மாதத்திலே உங்களுடைய கூடாரம் சமாதானத்தின் கூடாரம், உங்களுடைய கூடாரம் பாதுகாப்பின் கூடாரம், உங்களுடைய கூடாரம் ரகசிய கூடாரம், உங்களுடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம், உங்களுடைய கூடாரம் விழுந்து போனதல்ல, அது எழுப்பிட்டு புதுப்பிக்கப்பட்ட கூடாரம். 91ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கூடாரம் இவ்விதமான நிலையில் ஆண்டு வைத்திருப்பாரா? உங்களுடைய கூடாரத்திலே இந்த கொள்ளை நோய் அணுகாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வாராக. ஜெபசிந்தையோடு கூட ஆண்டவரே, இந்த 5வது மாதத்திலே என்னுடைய கூடாரத்தை நீ எப்பொழுதும் யோபுவின் கூடாரத்தை போல, தாவீதின் கூடாரத்தை போல, யாவேலினுடைய கூடாரத்தை போல என்னுடைய கூடாரத்தை நீ வையும் என்று உங்களை தாழ்த்தி ஜெபிப்பீர்களா? கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களா? கர்த்தர் நிச்சயமாய் இந்த 5வது மாதத்தில் நடந்தவர்களெல்லாம் விட்டு நடக்க போவதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். இனி என்ன செய்ய போகிறது என்று கர்த்தரை கேளுங்கள். கர்த்தர் உங்களுடைய கூடாரத்தை புதுப்பிப்பதற்குரிய ஆலோசனை தருவார், வழிநடத்தலை தருவார். முடிந்து போனவர்களை சிந்தித்து கலங்கி தவிப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரே, இனிமேல் என்னுடைய கூடாரம் எல்லாருக்கும் முன்பதாக சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய நிலையில யோபுடைய முந்திய நிலைமை பார்க்கிறோம். பிந்திய நிலையில் அவனுடைய கூடாரம் இரட்டத்தனையான 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு இருந்தது போல உங்களுடைய கூடாரத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே 2 மடங்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். என்னோடு கூட கண்களை மூடி உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே என் கூடாரத்தை ஆசீர்வதியும் என்று சொல்வீங்கள். எங்கள் பரலோக பிதாவே, இந்த 5வது மாதத்தினுடைய இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலே கூடாரம் என்ற நிலையிலே எங்கள் வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் எங்களுடைய கூடாரம் இருக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக எங்களுடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து இந்த சூழ்நிலைகளிலே தேவன் எங்களுக்கு நல்லவராக இருந்து போதுமானவராக இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்திக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அவரை பின்தொடரும்படியாக ஜெபிக்கிறேன். மீண்டுமாக நாளை கர்த்தருடைய நாள் சபை ஆராதனையை இந்த யூடியூபின் மூலமாய் பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான செய்தியை அடியின் மூலமாய் வெளிப்படுத்துவீராக. அதற்கென்று அடியினை ஆயத்தப்படுத்தும். இந்த நேரத்திலையும் பலவீனமாய் இருக்கிற ஊழியர்கள், பலவீனமாய் இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த கொரோனாவின் நிமித்தமாய் மரணத்தை சந்தித்த வீடுகள், பிள்ளைகள், மற்ற எல்லா குடும்பங்களுக்காக சகல விதமான ஆறுதலின் தேவன் அவரை ஆறுதல்படுத்தும், தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. காலையில் ஒரு தேவ மனுஷன் அனுப்பின செய்தியை போலதான் சில ஆட்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது நடந்து விட்டால் ஒரு மலர் வளையத்தை வைத்து மாலையை போட்டுவிட்டு கடமை முடிந்தது என்று போய்விடுவார்கள். சிலர் எங்களுடைய வாழ்க்கையிலே அடக்கம் பண்ணுகிற இடம் வரைக்கும் வந்து பார்த்து அந்த குடும்பத்தாரை நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போவார்கள், ஆனால் மறந்து விடுவார்கள். இதுதான் உலகம் ஆண்டவரே. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க, அவர்களை விசாரிக்க, அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஒரு மாலையோடு முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல, அந்த குடும்பத்தை அவருடைய நிலைகளை விசாரித்து நடத்துகிற ஸ்தாபனங்கள், நடத்துகிற சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அந்யோன்ய ஐக்கியமும் இந்த 1ஆம் தேதி காலை இந்த வாக்குத்தத்த செய்தி கேட்ட யாவரோடு கூட எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமென். God bless you.